வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் சர்க்கரை வில்லைக்கிழங்கில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். சர்க்கரை வில்லைக்கிழங்கு அப்படின்றது அற்புதமான ஆரோக்கியமான நன்மைகளை கொண்ட ஊட்டச்சத்து நிறைந்திருக்கக்கூடிய ஒரு கிழங்குங்க. சிலர் பார்த்தீங்கன்னா சர்க்கரை கண்டி அப்படின்னு இதை குறிப்பிடுவாங்க. ஆனால் இது வழக்கமாக உருளைக்கிழங்கை விட பார்த்தீங்கன்னா மிகவும் ஆரோக்கியமானது தான். சர்க்கரை வில்லைக்கிழங்குல பல்வேறு விதமான ஊட்டச்சத்துக்கள் இருக்கிறதால தான் பல்வேறு விதமான மருத்துவ நன்மைகளை அது நமக்கு கொடுக்குது. ஸோ இது நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கு வேண்டிய நீர் சத்து, போதுமான அளவுக்கு கார்போஹைட்ரேட்டுகள், புரதச்சத்து, நார் சத்து, பொட்டாசியம், மேங்கனீஸ், மினரல்ஸ்கள், அத்தியாவசியமான விட்டமின் ஏ சத்து, விட்டமின் B6, விட்டமின் சி, விட்டமின் இ எல்லாம் கொண்டு இருக்கு. இல்லை பீட்டா கரோட்டின், குளோரோஜெனிக் அமிலம், ஆந்தோசைன்கள் மற்றும் கூமரினும் இருக்கு. இவை அனைத்தும் ஒன்று சேர்ந்து சர்க்கரை வில்லைக்கிழங்கு நமக்கு என்னென்ன மருத்துவன்மைகளை கொடுக்குது அப்படின்றத விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். உங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்துவதற்கு சர்க்கரை வில்லைக்கிழங்கு நீங்கள் எடுத்துக்கொள்ளலாங்க. சர்க்கரை வில்லைக்கிழங்கினுடைய கிளைசமிக் இண்டெக்ஸ் 44 96 வரைக்கும் இருக்கிறதால இது ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்கும். மறுபுறம் சர்க்கரை வில்லைக்கிழங்கில் இருக்கக்கூடிய மேங்கனீஸ் மற்றும் கார்போஹைட்ரேட்டுகள் எல்லாமே வளர்ச்சிதை மாற்றத்தை நமக்கு அதிகரிக்குதுங்க. அதாவது மெட்டபாலிசத்தை நமக்கு இன்க்ரீஸ் பண்ணுறதால இதனால நமக்கு ரத்தத்தில் பார்த்தீங்கன்னா போதுமான அளவுக்கு இன்சுலின் ஹார்மோன் சுரக்கப்படும். இன்சுலின் சென்சிட்டிவிட்டி, இன்சுலினுடைய அந்த உணர்திறன் மேம்படுத்தப்படும் பொழுது ரத்தத்தில் இருக்கக்கூடிய அதிகப்படியான சர்க்கரையினுடைய அளவு கட்டுப்படுத்தப்படும். மேலும் அந்த ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு அதிகரிக்காமலும் பார்த்து கொள்ளப்படும். இதனால பிளட்ல சுகரோட அளவு கண்ட்ரோல் பண்ணிட்டு நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து நீங்கள் விடுபட்டு விடலாம். ஒருவேளை உங்களுக்கு இப்போ சுகர் ப்ராப்ளம் இல்லை, வரும் காலங்களில் ஃபியூச்சரில் சுகர் ப்ராப்ளம் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னாலும் இப்போ இருந்தே அந்த சர்க்கரை வில்லைக்கிழங்கக்கூடிய அந்த சர்க்கரை வில்லைக்கிழங்கு கிடைக்கக்கூடிய அந்த பருவ காலங்கள் அந்த சீசனில் அளவாக அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். வாரத்தில் ஒரு தடவையாவது எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கூட அந்த நீரிழிவு அப்படின்ற அந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராது. நீங்கள் நலமோடு இருக்கலாம். செரிமானத்தை மேம்படுத்தக்கூடியதுங்க சர்க்கரை வில்லைக்கிழங்கு. சர்க்கரை வில்லைக்கிழங்குல ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து இருக்கிறதால தான் இது செரிமானத்தை மேம்படுத்துது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு காரணமே நார் சத்தும் நீர் சத்தும் குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம தொடர்ந்து எடுத்துக்கிறதால தான். இப்போ நாம சர்க்கரை வில்லைக்கிழங்கு எடுத்துக்கணும்னு வச்சிங்களேன், அதில் பெக்டின் போன்ற கரையக்கூடிய நார் சத்து 15% 23% வரைக்கும் இருக்குங்க. மற்றும் செல்லுலோஸ், அப்புறம் லிக்னின் போன்ற கரையாத நார் சத்து 77 85% வரைக்கும் இருக்கு. கடுமையான நோய்களை தடுக்கிறதுக்கு தினமும் 21 38 கிராம் சர்க்கரை வில்லைக்கிழங்கு நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்றத சுகாதார நிபுணர்கள் பரிந்துரைக்கிறாங்க. ஸோ நோய்களை தடுத்த மாதிரியும் இருக்கும், செரிமானம் சத்தை செரிமானத்தை மேம்படுத்துகிறதுக்கு நார் சத்தை பெற்றுக்கொண்ட மாதிரியும் இருக்கும். அப்போ உங்களுக்கு சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், வயிற்று வலி, வயிற்று பிரச்சனை, வாயு பிரச்சனை, வயிற்று பொறுமல் உங்களை எதுவுமே உங்களுக்கு இருக்காது. ஒட்டுமொத்த செரிமான மண்டலத்தையுமே நீங்கள் பலம் பெற வைத்துக் கொள்வதற்கு நார் சத்து இருக்கக்கூடிய சர்க்கரை வில்லைக்கிழங்கு எடுத்துக்கொள்ளலாம். இதயத்திற்கு மிகவும் நல்லது சர்க்கரை வில்லைக்கிழங்கு. சர்க்கரை வில்லைக்கிழங்குல இருக்கக்கூடிய விட்டமின் B6 இதய ஆரோக்கியத்திற்கு நன்மை அளிக்கிறது. ஏன் அப்படின்னா இது உடலில் இருக்கக்கூடிய ஹோமோசிஸ்டினுடைய அளவை குறைக்கிறதன் மூலமாக இதய ஆரோக்கியத்தை நமக்கு மேம்படுத்துது. கூடுதலாக சர்க்கரை வில்லைக்கிழங்குல இருக்கக்கூடிய பொட்டாசியம் ஆனது திரவ சமநிலையை பராமரிக்கிறதுக்கும் ரத்த அழுத்தத்தை உங்களுக்கு குறைக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நரம்புகளில் இறுக்கங்கள் ஏற்பட்டுச்சுன்னா அதன் மூலம் ரத்த ஓட்டம் போதுமான அளவுக்கு உடல் உறுப்புகளுக்கு கிடைக்காது, இதயத்துக்கும் ரத்த ஓட்டம் கிடைக்காது. ஸோ இதை தான் நம்ம பிபி அப்படின்ற பிளட் ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறோம். நரம்புகளில் காணப்படக்கூடிய இறுக்கங்களை தான் ரத்த அழுத்தம்னு சொல்கிறோம். இப்போ நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த சர்க்கரை வில்லைக்கிழங்குல இருக்கக்கூடிய பொட்டாசியம் ஆனது இந்த நரம்புகளில் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி ரத்த ஓட்டத்தை சீரான உடல் உறுப்புகளுக்கு பாய்ச்சும். அதே போல் ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளையுமே நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த சர்க்கரை வில்லைக்கிழங்கக்கூடிய நார் சத்து நீக்கிவிடும். அப்போது ரத்த நாளங்கள் வழியாக, நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டம் எந்த விதமான பிபி ப்ராப்ளமும் கொலஸ்ட்ரால் பிரச்சனையும் இல்லாமல் சீரான இதயத்தை கிடைக்கிறதால இதய துடிப்பு சீரான இருக்குங்க. இதனால மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போகுதல் போன்ற எந்த பக்க விளைவுகளுமே உங்களுக்கு ஏற்படாது. நீங்கள் நலமோடு இதயத்தை பராமரித்துக் கொள்ளலாம். நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகரிக்கிறதுக்கு நிறைய மருந்துகள் தேடிக்கிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் சர்க்கரை வில்லைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. உங்களுடைய இம்யூன் பவர் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். காரணம் என்னன்னா சர்க்கரை வில்லைக்கிழங்கு அதனுடைய ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி சேர்மங்களான ஆந்தோசைன்கள் மற்றும் கோலின் மூலம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். சர்க்கரை வில்லைக்கிழங்குல இருக்கக்கூடிய இரும்பு சத்து மன அழுத்தத்தை எதிர்த்து போராடுவதற்கு உதவிகரமாக இருக்கும். சுறுசுறுப்பாக உங்களை வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ரத்த சிகப்பணுக்கள், ரத்த வெள்ளையணுக்கள் இந்த இரண்டுகளினுடைய உற்பத்தியுமே அதிகரிக்கிறதுக்கு, குறிப்பாக ஒயிட் பிளட் செல்ஸ் அந்த ரத்த வெள்ளையணுக்கள் எல்லாம் அதிகப்படுத்தி நோய் எதிர்ப்பு சக்தி திறனை நமக்கு கொடுத்து நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி இந்த மாதிரி பிரச்சனைகளை குணப்படுத்திக்கிறதுக்கும், சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளை வராமல் தடுக்கிறதுக்குமே சர்க்கரை வில்லைக்கிழங்கு நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அந்த ஒட்டுமொத்த நோய் எதிர்ப்பு மண்டல
எல்லாத்தையுமே பலப்படுத்திக் கொள்ளலாம். அதனால எந்த ஒரு நோயுமே நமக்கு அட்டாக் ஆகாது. புற்றுநோயை எதிர்த்து போராடுவதற்கு உதவிகரமாக இருக்கக்கூடியதுங்க சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு. சர்க்கரை வெள்ளிக்கிழங்குல அதிக அளவு ஆன்டி ஆக்சிடென்ட்கள், குறிப்பாக கரோட்டின் அயனிகள் இருக்கிறதால புற்றுநோய் எதிர்த்து போராடுவதற்கு உதவிகரமாக இருக்கு. எனவே அதை வயிறு, சிறுநீரகம் மற்றும் மார்பக புற்றுநோயுடைய அபாயத்தை குறைக்கிறதாக கண்டுபிடிச்சிருக்காங்க. குறிப்பாக ஊதா நிற சர்க்கரை வெள்ளிக்கிழங்குல ப்ளூபெரி பழங்களை விட 3 மடங்கு அதிக ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்கு. ஸோ இது ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்ற அந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய புற்றுநோய் செல் பரவலிலிருந்து நம்ம விடுபட வைக்கும். அப்போ நமக்கு அந்த புற்றுநோய்களை பரவி இருந்தாலும் அந்த செல்களை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக செயலிழக்க செஞ்சிடலாம். நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய செல்களையும் மீண்டும் மீண்டும் புதுப்பிச்சு வச்சு நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம். அதே போல புற்றுநோய் நம்ம முன்னாடியே தடுக்கிறதுக்குமே சர்க்கரை வெள்ளிக்கிழங்குல இருக்கக்கூடிய அந்த ஊட்டச்சத்துக்கள் உதவிகரமாக இருக்குங்க. இப்போ புற்றுநோயிலிருந்து விலகி இருக்கலாம் சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா. இப்போ சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு ஒரு குறிப்பிட்ட பருவ காலங்களில் மட்டுமே கிடைக்கக்கூடியது. அதனால நீங்க அந்த குறிப்பிட்ட பருவ காலங்களில் அளவுக்கு அதிகமாக எல்லாம் சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு எடுத்துக்காம அளவாக எடுத்துக்கொள்ளுங்க. வளமான மருத்துவமைகளை பெற்று நலமாக வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். உடல் நலத்தை பராமரித்துக் கொள்ளுங்கள். நன்றி மக்களே.